ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குவீன் பி பேரடைஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. இன்னும் கொஞ்ச நாளில் பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல் ரீஓப்பன் ஆக போகுது. இப்போ காலையில் பார்த்திங்கன்னா நம்ம சமையலை முடிச்சுட்டு பசங்களை கரெக்ட் டைமுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது அப்படிங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். வீடே ரொம்ப பரபரப்பாக இருக்கும். சில சமயம் அதிகமாக டென்ஷன் ஆகி ஒரு கலவர பூமியாகவே மாறிடும். அப்படியெல்லாம் இல்லாமல் நம்ம காலையில் பீஸ்ஃபுல்லாக சமைச்சு குழந்தைங்களை கரெக்ட் டைமுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கும் ஹெல்த்தியான ஃபுட்டாக ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு பேக் பண்ணி அனுப்புறதுக்கும் நான் என்னோடய கிச்சனில் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் எல்லாம் தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு, குழந்தைகளை நேரமாக ஸ்கூலுக்கு அனுப்புகிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம குவீன் பி பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் புது வீடியோஸ் எல்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இது என்னோடய இங்கிலீஷ் சேனலில் நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி போஸ்ட் பண்ண வீடியோ தான். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமே அப்படிங்கிறதுக்காக நான் இப்போ தமிழில் போஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் என்னோடய வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. பொண்ணு இப்போ 3rd ஸ்டாண்டர்டு போகிறாங்க. பையன் இப்போ 2 இயர்ஸ் ஆக போகுது அவனுக்கு. காலையில் 7:30 மணிக்குள்ளே எங்கள் வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட்டும் லஞ்சும் சமைச்சு முடிச்சிருக்கணும். ஏன்னா என் பொண்ணுக்கு ஸ்கூல் பஸ்ஸு 7:30 மணிக்கு வந்துடும். ஸோ நான் 7:30 மணிக்கு முன்னாடியே சமைச்சிருந்தா தான் அவள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு லஞ்ச் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ காலையில் எழுந்து எல்லா ப்ரிப்பரேஷன்ஸும் பண்ணி ஃபுல் சமையலை முடிக்கிறது அப்படிங்கிறது எனக்கு பாசிபிள் கிடையாது. அதனால் நான் நைட்டே கொஞ்சம் இதுக்கெல்லாம் கொஞ்சம் முன்னேற்பாடுகள் எல்லாம் பண்ணி வச்சுக்குவேன். அது என்னென்ன பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் நான் உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ஒவ்வொரு நாளும் நைட்டு டின்னர் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் தூங்குறதுக்கு முன்னாடி இந்த அடுப்பு மேடை, ஸ்டவ்வு அதெல்லாம் நீட்டாக தொடச்சி வச்சுட்டு அடுத்த நாளைக்கு ரெடியாக இருக்கிற மாதிரி விட்டுட்டு தான் போய் தூங்குவேன். ஏன்னா காலையில் நம்ம எழுந்து வரும்போது கிச்சன் இப்படி இருந்தால் டேவே ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். காலையில் சமைக்கிறதுக்கு வேணுங்கிற பாத்திரங்க, அப்புறம் லஞ்ச் பாக்ஸஸ்ஸு இதெல்லாம் நான் நைட்டே கழுவி வச்சுருவேன். ஸோ காலையில் அதை காணும் இதை காணும் நம்ம தேடிட்டு இருக்க தேவையில்லை. நான் எப்போ பாத்திரம் கழுவும் போதும் பெரிய பாத்திரங்களெல்லாம் இந்த பெரிய பாஸ்கெட்டில் போட்டுருவேன். குட்டி கப்ஸு, லஞ்ச் பாக்ஸஸ்ஸு அதெல்லாம் இந்த சின்ன பாஸ்கெட்டில் போட்டுருவேன். ஸ்பூனு, கத்தி அதெல்லாம் இந்த கப்பில் போட்டுருவேன். எல்லாம் ஒன்றா போட்டால் டிஃபன் பாக்ஸுக்கு மூடி கிடைக்காது. நம்ம அவசரத்தில் நிறைய நேரம் தேட வேண்டியது இருக்கும். இப்படி போட்டால் நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியுது. நம்ம வீட்டில் காலையில் இன்னொரு டென்ஷனான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பசங்களுக்கு லஞ்ச் பேக் பண்ணுறது. நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விட்டோம் அப்படின்னா சாம்பார், தயிர் சாதம் அதெல்லாம் லீக் ஆகிடுது. அதனால் நம்மள பல பேர் இப்போல்லாம் பசங்களுக்கு டப்பர் வேர் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து விடுறோம். என்ன தான் டப்பர் வேராக இருந்தாலும் அதுவும் பிளாஸ்டிக் தானே. அதில் சாப்பாடை சூடாக கொதிக்க போடுறது ஹெல்தி ஹேபிட் கிடையாது. நான் இப்போ ரீசெண்டாக இந்த லஞ்ச் பாக்ஸ் பார்த்தேன். இது நானோ 9 லஞ்ச் பாக்ஸு. என் பொண்ணு இப்போ கொஞ்ச நாளாக இது யூஸ் பண்ணிகிட்ருக்கா. இதில் கீழே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கப்பு, மேலே ஏர் டைட்டாக பிளாஸ்டிக் மூடி, எதுவுமே லீக் ஆகிறதுல ரொம்ப நல்லா இருக்குது. இது 3 லஞ்ச் பாக்ஸ் இருக்கிற ஒரு செட்டாக நம்மளுக்கு கிடைக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது உங்கள் கூட ஷேர் பண்ண உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்னு தோணுச்சு, அதனால் ஷேர் பண்ணுறேன். இதோட ஆன்லைன் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. இப்போது அடுத்த நாள் குக்கிங்க்கு நான் முந்தின நாள் நைட்டே என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். நான் 2 நாளோட ப்ரிப்பரேஷன்ஸ் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ உங்களுக்கு எப்படியெல்லாம் பண்ணலான்னு கொஞ்சம் நிறையா ஐடியாஸ் கிடைக்கும். இப்போது நாளைக்கு நான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் சாம்பாரும் பண்ண போகிறேன். லஞ்சுக்கு ரைஸு, அதே சாம்பார், அதுக்கப்புறம் ரசம், அதுக்கப்புறம் சொரக்காய் பொரியல் பண்ண போகிறேன். ஸோ இதுக்காக நான் என்னென்ன ப்ரிப்பரேஷன்ஸு முந்தின நாள் நைட்டே பண்ணுறேன்னு உங்களுக்கு காட்டுறேன். நைட்டு சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் ஒரு 10-10:30 அந்த ரேஞ்சில் அரிசி மெஷர் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா கழுவி அதுக்கு தேவையான தண்ணியை ஊற்றி வச்சுருவேன், ஊற வச்சுருவேன். அதே மாதிரி பருப்பு எவ்வளோ வேணுமோ எடுத்து நல்லா 2-3 வாட்டி கழுவிட்டு அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் பொடியும் 1 ஸ்பூன் ஆயிலும் ஊற்றிட்டு அதை ஒரு பாத்திரத்தில் வச்சுருவேன். நாளைக்கு நான் ரசம் பண்ண போகிறேன். அதனால் 4 தக்காளி பழத்தை எடுத்து நான் இந்த மாதிரி பிளேட் வச்சுருக்கேன். இந்த பாத்திரங்கள்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நான் குக்கருக்குள்ளே வச்சு சமைக்கிற பாத்திரங்க. இதையெல்லாம் ஒன்று மேலே ஒன்று வச்சு க்ளோஸ் பண்ணி குக்கருக்குள்ளே வச்சு குக்கரையும் க்ளோஸ் பண்ணி நான் என்னோடய அடுப்பு மேடை மேலே வச்சுருவேன்.
நாளைக்கு காலையில் எழுந்த உடனே ஃபஸ்ட்டு வேலை வந்து இதை ஒரு பர்னரில் வச்சு நான் ஆன் பண்ணி விட்டுட்டேன் அப்படின்னா நான் மித்த ப்ரிப்பரேஷன் எல்லாம் பண்ணுறதுக்குள்ளே எனக்கு பார்த்திங்கன்னா சாதம், பருப்பு, ரசத்துக்கு வேணுங்கிற தக்காளி 3மே வந்து ஒன் ஷாட்டில் ரெடி ஆயிரும். என்னது, அரிசியை நைட்டே ஊற வைப்பீங்களா? காலையில் குழஞ்சி போயிடாதா, களி மாதிரி ஆயிராதா அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? கண்டிப்பாக ஆகாது. நான் இந்த மெத்தடை 2 வருஷமாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். எந்த ப்ராப்ளமும் இல்லை. நான் இந்த வீடியோலையே காலையில் இந்த அரிசி பருப்பு வெந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குது, எப்படி வந்திருக்குதுன்னு சொல்லிட்டு நான் காலையில் உங்களுக்கு காட்டுறேன். நான் நைட்டே வந்து சாம்பாருக்கு புளி ஊற வச்சுருக்கேன். நாளைக்கு வந்து சாம்பாரில் பீன்ஸ் போட போகிறேன். அப்புறம் சொரக்காய் பொரியல் பண்ண போகிறேன். ஸோ பீன்ஸையும் சொரக்காவையும் நான் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்போ காலையில் ஆயிடுச்சு. குக்கர் வந்து 6 விசில் வந்து ஆஃப் பண்ணி விசிலும் அடங்கிருச்சு. இப்போ எல்லாம் எப்படி வெந்திருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கரைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. அரிசி பாருங்கள் எப்படி வெந்திருக்குதுன்னு. அரிசி வந்து தனித்தனியாக ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நீட்டாக வெந்திருக்குது பாருங்கள். நீங்கள் ஒரே வாட்டி இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நிறைய பேர் வந்து தோசை ஊற்றுறதுக்கு டைம் இல்லாமல் எப்போ பாரு இட்லியே பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ நான் எப்படி தோசை பண்ணுறேன் அப்படின்னா, என்கிட்ட இருக்கிறது 3 பர்னர் இருக்கிற ஸ்டவ்வு. அதனால் நான் 3 தோசைக்கல் வச்சுருக்கேன். 3 தோசைக்கல்லும் ஒன்றா ஸ்டவ்வில் வச்சு நான் தோசை ஊற்றுவேன். ஒரு வெங்காயத்தை எடுத்து ஹாஃபாக கட் பண்ணிக்குவேன். இப்படி இதில் எண்ணெய் தடவணும் அப்படின்னா வந்து தோசை ஒட்டவே ஒட்டாது. காலையில் தோசை ஒட்டிக்கிட்டால் எவ்வளோ டென்ஷனாக இருக்கும்னு எல்லாருக்கும் தெரியும். ஸோ அந்த பிரச்சனையை தவிர்க்கறதுக்கு நான் எப்பயுமே இந்த மாதிரி வெங்காயத்தில் தான் எண்ணெய் தேய்ச்சி விட்டுட்டு அப்புறமா தோசை ஊற்றுவேன். ஸோ டே 1 நீங்கள் பார்த்தீங்க, டென்ஷன் இல்லாமல் சமையல் முடிஞ்சுது. இப்போது டே 2ஓட ப்ரிப்பரேஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் வந்து நாளைக்கு காலையில் வெஜிடபிள் உப்புமாவும் மத்தியானத்துக்கு சப்பாத்தியும் காலிஃப்ளவரும் பட்டாணியும் போட்டு அதுக்கு ஒரு சைட் டிஷ்ஷும் பண்ணலான்னு இருக்கேன். அதே மாதிரி முன்னாடி நாள் நைட்டே டின்னர் முடிச்சுட்டு கிச்சனெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நைட்டு ஒரு 10-10:30 மணிக்கு நான் வந்து அடுத்த நாளைக்கு தேவையான ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். காலிஃப்ளவரை வந்து கொஞ்சம் லைட்டாக சூடாக இருக்கிற தண்ணியில் காலிஃப்ளவரை போட்டுட்டு அதில் வந்து கல்லுப்பும் மஞ்சள் பொடியும் போட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுருவேன் அடுப்பு மேலே. ஸோ இது வந்து ஊறிட்டுருக்கட்டும். அதுக்குள்ளே நான் வந்து சப்பாத்தி மாவு பிசைஞ்சிருவேன். சில சமயம் நம்ம சப்பாத்தி மாவு முன்னாடி நாளே பிசைஞ்சு உள்ளே வச்சோம்னா காலையில் எழுந்து ஓப்பன் பண்ணி பார்த்தா கருப்பாக இருக்கும். அப்படி ஆகாமல் ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு அப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் வச்சோம்னா கருப்பாகாது. இப்போ காலிஃப்ளவரை நம்ம தண்ணியெல்லாம் வடிச்சிடலாம். வடித்து ஒரு கப்பில் போட்டு அதையும் இந்த சப்பாத்தி மாவு கூட சேர்ந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இப்போ நாளைக்கு வந்து சைட் டிஷ்க்கு பட்டாணி வேணும். ஸோ அந்த பட்டாணி வந்து நான் ஊற வைக்கிறேன். இந்த சைட் டிஷ்க்கு மசாலா அரைக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதையெல்லாம் வந்து மிக்ஸி ஜார்லேயே போட்டு மிக்ஸியை மூடி அந்த மிக்ஸி ஜாரை அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நான். இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெஜிடபிள் உப்புமா பண்ணுறதுக்காக கேரட்டும் கேப்சிகமும் கட் பண்ணியிருக்கேன். அது இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்கிறேன். இப்போ காலையில் ஆயிடுச்சு. இப்போ நான் வந்து சப்பாத்தி பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே நான் 2 சப்பாத்தி ஒரே டைமில் பண்ணுவேன். ஸோ ஈஸியாக வேலை முடியும். இன்னொரு யூஸ்ஃபுல்லான டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃப்ரீசரில் வந்து தேங்காவும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் கொஞ்சம் பல்காக எப்பவும் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு காலையில் நேரம் இதெல்லாம் ரெடி பண்ணிவிட்டு டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். நிறைய டைம் வந்து நம்மளுக்கு சேவ் ஆகும். நிறைய டென்ஷன்ஸ் நம்மளுக்கு கம்மியாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குவீன் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.